அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கன்னி ராசியினருக்கு 2 சுக்கிரன், 3 சூரியன் செவ்வாய், 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார், 7 சனி, லாபஸ்தானத்தில் அதிசாரமாக குரு பகவான் தற்சமயம் சாதகமாக இருக்கிறார். முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், 2 சுக்கிரன், 6 ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும். இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் குறையும், மனம் குதூகலிக்கும், உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையும். சுக்கிரன் 2 இருப்பதால் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடுகள் செய்யலாம். சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் குரு அதிசாரமாக இருப்பதாலும் குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் நடைபெறும். இதுவரை தடங்கலான காரியங்கள், தாமதமான காரியங்கள் நல்ல விதமாக நடந்தேறும். தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் தாராளமாக கிடைக்கும். மாணவியர்கள் படிப்பில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை ஈட்டிக் கொடுப்பார். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். அதில் எந்த விதமான சந்தேகமில்லை. சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு செல்லலாம். குரு செவ்வாயை பார்ப்பதால் குரு மங்கள யோகம், குரு சூரியனை பார்ப்பதால் அரசாங்க காரியங்களில் வெற்றி, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பதால் பண வரவுகள் அதிகரிக்கும். குரு லாபஸ்தானம் இருக்கிறார், தடங்கலான காரியங்கள் அனைத்தும் நடைபெறும். எந்த செயலை செய்தாலும் வெற்றி பெறலாம். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. 12 கேது இருப்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் விழிப்புணர்வும் கவனமும் தேவை. ராசிக்கு 12 கேது இருப்பதால் சற்று மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். அதனை தாங்கள் தவிர்த்தல் முடியாது. ஆகவே கோவிலுக்கு சென்றால் மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். நவகிரகத்தில் புதன் பகவானை வழிபடுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். வாழ்க்கையில் அனைத்து விதமான வளங்களை பெறுவீர்கள். இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.